Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சரளமாக பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். இவற்றை நீங்கள் தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய்வதன் மூலமும், இதே போல மேலும் வாக்கியங்களை உருவாக்கி பயிற்சி செய்வதன் மூலமும் சிறந்த பலனை பெற்றிட முடியும். One day you can be fluent in speaking English. If you have any doubt, you can comment it and definitely I will help you. Now let's move on to the practice. நீ அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். அதாவது இங்கு ஒரு செயல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் இப்போது செய்யப்பட்டுள்ளதா? இல்லை, தவறவிடப்பட்டுள்ளது. அது தொடர்பாக ஒரு விதமான அறிவுரை கூறுவதாக கூட அமையலாம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பயன்படுத்துகின்ற வாக்கிய அமைப்பு should have என்னும் உதவி வினை சொல்லை கொண்டமைந்திருக்கும். அதாவது subject plus should have plus V3 form என்றவாறு அமையும். சொல்லி பார்க்கலாமா? You should have சொல்லிக் கொடுத்தல், teach அதனுடைய V3 form taught. You should have taught him. You should have taught him. ஷீலா அவனுக்கு சொல்லி இருக்க வேண்டும். சொல்லி இருக்க வேண்டும். ஷீலா should have told him. Sheila should have told him. Again, Sheila should have told him. அவள் என்னுடன் வந்திருக்க வேண்டும். She should have come with me. Come என்பதனுடைய V3 ஃபார்மும் என்ன? come தான். come, came, come. அதனால் தான் come பயன்படுத்துகின்றோம். V1 ஃபார்மில் come பயன்படுத்தவில்லை, நினைவில் கொள்ளுங்கள். She should have come with me. இதே போல நீங்கள் போயிருக்க வேண்டும், சாப்பிட்டிருக்க வேண்டும், தூங்கி இருக்க வேண்டும், சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும், பார்த்திருக்க வேண்டும், வாசித்திருக்க வேண்டும், எது வேணுமென்றாலும் சொல்லி பயன்படுத்தலாம். நீ அவளை திட்டி இருக்க கூடாது. அப்போ ஒரு செயல் நடைபெற்றுள்ளது. என்ன செயல்? திட்டப்பட்டுள்ளது. திட்டி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்கு நெகட்டிவ் ஃபார்ம் பயன்படுத்துவோம். Subject plus shouldn't plus have plus V3 form. You shouldn't have scolded her. You shouldn't have scolded her. Again, you shouldn't have scolded her. அவள் அங்கே காத்திருந்திருக்க கூடாது. அப்ப இதன் அர்த்தம் என்ன? அங்க காத்திருந்துட்டா பாவம், அப்படி காத்திருந்திருக்க கூடாது. She shouldn't have waited there. She shouldn't have waited there. நான் பண்றது கடவுளுக்கு தான் தெரியும். நான் என்ன செய்யறனோ அது கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளுக்கு மட்டுமே தான் தெரியும். Only God knows what I do. Only God knows what I do. உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த what என்பது, அதாவது WH question words வினாச்சொல்லாகவே வாக்கியத்தில் பயன்படுத்தும் போது, அதாவது வினா வாக்கியங்களில் வினாச்சொற்களாக பயன்படுத்தும் போது WH question வேர்டுக்கு பக்கத்துல ஹெல்பிங் வெர்ப் மாத்திரம் தான் தர முடியும். ஆனால் இங்கு இவை வினாச்சொல்லாக பயன்படுத்தப்படவில்லை. செய்வது எதுவோ அந்த எதுவோ தான் இது. நான் பண்றது எதுவோ கடவுளுக்கு தான் தெரியும். Only God knows what I do. அவள் பண்றது கடவுளுக்கு தெரியும். அவள் என்ன செய்யறாளோ அது கடவுளுக்கு தெரியும். God knows what she does. God knows what she does. Again, எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. God knows what she does. நீ இன்னமும் அவள் மேல் கோபமாக இருக்கிறாயா? Are you still angry with her? Are you still angry with her? இங்க வினைச்சொல் செயலை குறிப்பதாக இல்லை, நமது மனோநிலையை குறிக்கிறது. அதனால் தான் நாம் இங்கு do என்பதை வினாச்சொல்லாக பயன்படுத்தவில்லை. எது பயன்படுத்தியுள்ளோம்? பி ஃபார்ம் வினைச்சொல்லான என்பதை. Are you still angry with her? Again, are you still angry with her? Very good. நீ இன்னமும் அவனை நம்புகிறாயா?
அவன் தான் போய் சொல்லி அந்த கண்டுபிடிச்சிட்டியே, இன்னமும் நம்புறியா? Do you still believe him? Do you still believe him? இங்கு believe என்பது ஒரு வினைச்சொல் ஆகியால் do என்னும் உதவி வினைச்சொல்லை பயன்படுத்துகிறோம். Do you still believe him? நான் இவளை மாதிரி ஒரு பொய் சொல்லியை ஒருபோதும் பார்த்ததே இல்லை. அதாவது இது எங்களுடைய அனுபவங்களை நாம் தெரிவிக்கும் போது present perfect tense பயன்படுத்துவோம். ஆதலால் I have never seen such a liar like her. I have never seen such a liar like her. Again, I have never seen such a liar like her. இப்போ உங்களுடைய வேலை என்ன? இங்கு நாம் பயன்படுத்தியுள்ள வாக்கிய அமைப்பை ஒத்த வாக்கியங்களை எவ்வாறெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்திடலாம் என்பதை சிந்தித்து கமெண்ட் பண்ணுங்க. It will be helpful for other viewers, and if you have any doubt or mistakes, then I will correct it for you. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.